Dear students, welcome to biology class. Today we are going to see about cell structure. So entire cell structure ஓட என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது, அதனோட ஒர்க் என்ன அப்படின்றத பார்ப்போம். ஓகேவா? ஸோ லாஸ்ட் வீடியோவில் சும்மா அப்படி பார்ட்ஸ் மட்டும் பார்த்தோம். அதனோட டீட்டெயில் ஒர்க் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு cell structure. As we have maintained before, all cells have some common structures. They are cell membrane, cytoplasm and nucleus. அதாவது மேக்ஸிமம் எல்லா செல்லுலேயும் காமனாக இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா செல் மெம்பரைன், சைட்டோபிளாசம் அண்டு நியூக்ளியஸ். செல் மெம்பரைன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா செல்லோட அவுட்டர் போர்ஷன், அதாவது செல் சவ்வுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அண்ட் தென் சைட்டோபிளாசம் அண்டு நியூக்ளியஸ். நியூக்ளியஸ் எதில் தான் இருக்கும் அப்படின்னா இன் மோஸ்ட் யூகேரியாட்டிக் செல்ஸ். யூகேரியாட்டிக் அப்படின்றது உண்மையான நியூக்ளியஸ் இருக்கக்கூடிய செல்லை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா யூகேரியாட்டிக் அப்படின்றது. ஓகேவா? ஸோ உள்ள இருக்கக்கூடிய நியூக்ளிக் பார்ட் வந்து உண்மையாக இருக்கும், அதுதான் இந்த என்னது அப்படின்னா யூகேரியாட்டிக் செல்ஸ் அப்படின்றது. ஓகேவா? த ஸ்ட்ரக்சர் ஆஃப் எ டிபிக்கல் பிளான்ட் அண்டு அனிமல் செல் ஷோஸ் ஃபாலோயிங் பெக்குலியாரிட்டிஸ். ஸோ நிறைய பெக்குலியாரிட்டிஸ் இருக்குது, என்னென்ன அப்படின்றது பார்ப்போம். செல் மெம்பரைன். The boundary of an animal cell is the plasma membrane, which is also called as cell membrane. அதாவது அனிமல் செல்லை சுற்றி இருக்கக்கூடிய அவுட்டர் பவுண்ட்ரி, அவுட்டர் கவரிங் வந்து என்ன அப்படின்னா பிளாஸ்மா மெம்பரைன் அப்படின்னு சொல்லுவாங்க. பிளாஸ்மா மெம்பரைனு இதை வந்து செல் மெம்பரைன் அப்படின்னு சொல்கிறது, அதாவது செல் சப்னு சொல்லுவாங்க. ஓகேவா? செல் வால். சப்போர்ட்டர் அண்டு ப்ரொடெக்டர். செல்வாலோட ஒர்க் என்ன அப்படின்னா சப்போர்ட் பண்ணக்கூடியது அண்ட் தென் உள்ளே இருக்கக்கூடிய என்டையர் ஆர்கனல்ஸை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடியது. இதுதான் இதனோட ஒர்க். ஓகேவா? ஆல் அனிமல் அண்ட் பிளான்ட் செல்ஸ் ஆர் என்க்ளோஸ்ட் ஆர் சரவுண்டட் பை அ செல் மெம்பரைன் அஸ் யூ லேர்ன்ட் பிஃபோர். இல்லையா? ஸோ எல்லா பிளான்ட் செல்லும் அனிமல் செல்லும் என்க்ளோஸ் ஆகிருக்கும் இல்லையா, செல் மெம்பரைனால் என்க்ளோஸ் ஆகிருக்கும். ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருப்போம் இல்லையா? However, as you might have noticed previously, that animal cell often have an irregular shape, whereas plant cell have a much more regular and rigid shape. இப்போ நம்ம அனிமல் செல்லையும் பார்த்தோம் அண்ட் தென் பிளான்ட் செல்லையும் பார்த்தோம். இந்த அனிமல் செல்லில் வந்து என்னன்னா அதனோட அவுட்டர் கவரிங் வந்து எப்படின்னா இர்ரெகுலர் ஷேப்பில் இருக்கும், அதாவது பிளாஸ்மா மெம்பரைன் வந்து இர்ரெகுலர் ஷேப்பில் இருக்கும். ஸோ அதே சமயத்தில் பிளான்ட் செல் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஷேப்பில் இருக்கும். ஓகேவா? அதனோட ஷேப் வந்து கரெக்டாக இருக்கும், ரிஜிட் ஷேப்பாக இருக்கும் இல்லையா? இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா பிளான்ட் செல்ஸ் ஹேவ் அன் அடிஷ்னல் லேயர் ஆன் த அவுட்டர் சைடு ஆஃப் த செல் மெம்பரைன். ஸோ இது வந்து பிளான்ட் செல்லில் அடிஷ்னலாக சில லேயர்ஸ் இருக்கும். திஸ் இஸ் கால்ட் அ செல் வால். ஸோ பிளான்ட் செல்லில் அவுட்டர் கவரிங் பேர் என்ன? செல் வாலு. ஆனால் அனிமல் செல்லுக்கு பிளாஸ்மா மெம்பரைன் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இருக்குது. that provides a framework for support and stability. ஸோ வந்து அதனோட பிளான்ட் செல்லில் இந்த செல்வால் தான் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த செல்வாலுக்கு ஒரு ரிஜிட் ஷேப் கொடுக்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ரிஜிட் ஷேப் கொடுக்கறதுக்கும் அண்ட் தென் அந்த ஸ்டெபிலிட்டி, அந்த கரெக்டான ஸ்ட்ரக்சர் இருக்கிறதுக்கும் காரணம் என்ன அப்படின்னா இந்த செல்வால் தான். ஓகேவா? த செல்வால் இஸ் ஃபார்ம்டு ஃப்ரம் வேரியஸ் காம்பவுண்ட்ஸ், த மெயின் ஒன் பீயிங் செல்லுலோஸ். ஸோ செல்வால் வந்து நிறைய காம்போனன்ட்ஸால் ஆக்கப்பட்டிருக்கும், அதில் வந்து மெயினாக இருக்கக்கூடியது என்னென்னா செல்லுலோஸ். ஓகேவா? செல்லுலோஸால் ஆக்கப்பட்டிருக்கும். ஓகேவா? செல்லுலோஸ் ஹெல்ப்ஸ் டு மெயின்டைன் த ஷேப் ஆஃப் த பிளான்ட் செல். ஸோ இப்போ பிளான்ட் செல்லோட ஷேப்பு வந்து எது மெயின்டைன் பண்ணுது அப்படின்னா செல்லுலோஸ் தான் மெயின்டைன் பண்ணுது. ஓகேவா? திஸ் அலோஸ் த பிளான்ட் டு ரிமைன் ரிஜிட் அண்ட் upright even if it grows to great height. ஸோ அதனால தான் என்னது இந்த ரிஜிட் ஷேப் தான் வந்து பிளான்ட் வந்து எவ்வளோ ஹைட்டாக இருந்தாலும் என்னது நீளமாக வளர வந்து ஹெல்ப் ஆகுது. ஈச் செல் இஸ் இன்டர்கனெக்டட் வித் இட்ஸ் நெய்பரிங் செல்ஸ் த்ரூ த ஓப்பனிங் கால்ட் பிளாஸ்மோடெஸ்மேட்டா. ஸோ வந்து அதாவது பிளான்ட்டில் நிறைய செல்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ ஒவ்வொரு செல்லுக்கும் ஒரு இன்டர் கனெக்டிங் இருக்கும், ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கும் கனெக்டிங் இருக்கும். அந்த கனெக்டிங் பேர் என்ன அப்படின்னா பிளாஸ்மோடெஸ்மேட்டா. அந்த கனெக்டிங் பேர் என்ன அப்படின்னா பிளாஸ்மோடெஸ்மேட்டா. இங்கே பிக்சரை பாருங்கள் தெரியும். சி
இது ஒரே ஒரு செல்லு இது இல்லையா, இது ஒரு செல்லு, இது ஒரு செல். ஓகேவா? ஸோ இது வந்து மேலே இது அவுட்டர் செல் வால், இது அவுட்டர் கவரிங், இது வந்து செல் வாலு. அண்ட் தென் உள்ளே இங்கே இருக்கக்கூடிய இந்த எல்லோ கலர் ரீஜன் இருக்கு இல்லையா, இது வந்து சைட்டோபிளாசம். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், இந்த செல்லுக்கும் இந்த செல்லுலேயும் இந்த செல்லுக்கும் மிடில் ஒரு சின்ன கேப் இருக்குது பாருங்கள். ஸோ இதுதான் என்னது அப்படின்னா கனெக்டிங் ஆஃப் த டூ செல்ஸ், தட் இஸ் கால்டு பிளாஸ்மோடெஸ்மேட்டா. இதுதான் என்னது அப்படின்னா பிளாஸ்மோடெஸ்மேட்டா அப்படின்றது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு செல்வால்க்கு அப்புறம் இருக்கக்கூடிய பாட்டு சைட்டோபிளாசம். ஐ ஆம் த ஏரியா ஆஃப் மூமெண்ட். அதாவது இதுதான் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா செல்லோட மூமெண்ட் ரீஜியன். அதாவது என்ன உள்ளே இருக்கக்கூடிய இந்த சைட்டோபிளாசம் வந்து என்ன பண்ணும், ஆல்வேஸ் மூவ்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்கும், மூவ் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? when you look at the temporary mounds of an onion peel, you can see a large region of the each cell and enclosed by the cell membrane. This region takes up very little stain. It is called the cytoplasm. ஸோ நம்ம வந்து ஆனியனை வந்து ஸ்லைடில் வச்சு மைக்ரோஸ்கோப்பில் பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அங்கே வந்து ஒரு அந்த செல் வாலில் வந்து ஜாயிண்ட் ஆகிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய போர்ஷனை பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அதில் வந்து அந்த ஸ்டெயின் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ஸ்டெயின் இருக்கக்கூடிய எல்லா ரீஜியன் தான் என்னது அப்படின்னா சைட்டோபிளாசம். ஓகேவா? கலர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அந்த ரீஜியன் பேர் தான் என்னது அப்படின்னா அந்த போர்ஷன் தான் சைட்டோபிளாசம். ஓகேவா? And then the cytoplasm includes all living parts of the cell within the cell membrane, excluding the nucleus. ஸோ சைட்டோபிளாசம் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா இந்த செல் சவ்வுலாம் இருக்கு இல்லையா, செல் சவ்வு. ஸோ எல்லா உள்ளே இருக்கக்கூடிய எல்லா பார்ட்ஸு, எல்லா செல் ஆர்கனல்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை அந்த நியூக்ளியஸை தவிர இருக்கக்கூடிய மற்ற பகுதி எல்லாமே என்னது அப்படின்னா இந்த சைட்டோபிளாசம். புரியுது? அதாவது சைட்டோபிளாசங்கிறது செல்ஸோட உள்ளே இருக்கக்கூடிய ஆர்கனல்ஸ், நிறைய ஆர்கனல்ஸ் இருக்கும், அதாவது எக்ஸப்ட் நியூக்ளியஸ். ஓகேவா? நியூக்ளியஸை தவிர இருக்கக்கூடிய மற்ற போர்ஷன் எல்லாமே என்னது அப்படின்னா சைட்டோபிளாசம். ஓகேவா? அண்ட் தென் the cytoplasm is made up of the cytosol and cell organelles. இந்த சைட்டோபிளாசம் என்னன்னா சைட்டோசோல், அப்படி சைட்டோசால் மட்டும் செல் நுண்ணுறுப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, செல் மெம்பரைன் இல்லையா, அதால் ஆக்கப்பட்டிருக்கும். அண்ட் தென் the cytosol is a watery jelly like medium made up of 70% to 90% water and usually colorless. இந்த சைட்டோசால் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த வாட்டரி போர்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா ஜெல்லி லைக் அப்படின்னா ஒரு மாதிரி கொலாய்டல் சப்ஸ்டன்ஸாக இருக்கும். 70 to 90% வந்து என்ன இருக்கும் அப்படின்னா வாட்டர் தான் நிறையா இருக்கும். ஸோ மேக்ஸிமம் வந்து அது கலர்லெஸ்ஸாக இருக்கும். ஓகேவா? செல் ஆர்கனல்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர் ப்ரெசன்ட் இன் எ செல் ஆர் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், வாக்யூல், ரிபோசோம், கால்கி பாடி, லைசோசோம், மைட்டோகாண்ட்ரியா, சென்ட்ரியோல், chloroplast surrounded by plasma membrane and cell wall. ஓகேவா? ஸோ இந்த செல்லுகள் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆர்கனல்ஸ், மற்ற ஆர்கனல்ஸ் என்ன அப்படின்னா எண்டோபிளாஸ் வலைப்பின்னல், அண்ட் தென் வாக்யூலு, ரைபோசோமு, கால்கி பாடி, லைசோசோம், மைட்டோகாண்ட்ரியா, சென்ட்ரியோல், அண்ட் தென் குளோரோபிளாஸ்ட்டு, பிளாஸ்மா சவ்வு, அப்புறம் வேறு என்ன சொல்ல அப்படின்னா செல்வால். இது எல்லாமே என்னது அப்படின்னா இந்த சைட்டோபிளாசத்துக்குள்ளே இருக்கக்கூடிய செல் ஆர்கனல்ஸ். ஓகேவா? புரோட்டோபிளாசம் வெர்சஸ் சைட்டோபிளாசம். In particular, the material inside and outside the nuclear membrane is known as protoplasm. ஸோ புரோட்டோபிளாசம் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது, நியூக்ளியஸ்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வாட்டரி சப்ஸ்டன்ஸ், அதாவது ஜெல்லி லைக் சப்ஸ்டன்ஸ் சொல்கிறோம் இல்லையா, அது ப்ளஸ் நியூக்ளியஸ்க்கு வெளியில் இருக்கக்கூடிய சைட்டோபிளாசம் சொல்கிறோம் இல்லையா, இந்த சைட்டோபிளாசமும் நியூக்ளியஸ்குள்ளே இருக்கக்கூடிய நியூக்ளியோபிளாசம் அப்படின்னு நியூக்ளியோபிளாசம் சொல்லுவாங்க. அது ரெண்டு சேர்ந்தது என்ன பேர் அப்படின்னா புரோட்டோபிளாசம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? அதாவது புரோட்டோபிளாசம் அப்படிங்கிறது நியூக்ளியஸ்க்கு வெளியில் இருக்கக்கூடிய சைட்டோபிளாசம் அண்ட் தென் நியூக்ளியஸ்க்கு உள்ளே இருக்கக்கூடிய நியூக்ளியோபிளாசம், இந்த ரெண்டும் சேர்ந்தது என்னது அப்படின்னா புரோட்டோபிளாசம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? The fluid inside the nucleus is known as the nuclear fluid or nucleoplasm. அதாவது நியூக்ளியஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய ஃப்ளூயிட் வந்து என்ன பேருனா நியூக்ளியர் ஃப்ளூயிட் ஆர்
நியூக்ளியோபிளாசம்னு பேர். இந்த நியூக்ளியோபிளாசமும் சைட்டோபிளாசம் இது ரெண்டும் சேர்ந்தது தான் என்னது அப்படின்னா புரோட்டோபிளாசம். புரியுதா? அதாவது நியூக்ளியஸ்குள்ளே இருக்கக்கூடிய நியூக்ளியோபிளாசம் அண்ட் தென் நியூக்ளியஸ்க்கு வெளியில் இருக்கக்கூடிய சைட்டோபிளாசம் இந்த ரெண்டுமே வந்து சேர்ந்தது தான் என்னது அப்படின்னா புரோட்டோபிளாசம். ஓகேவா? அண்டு அவுட் சைட் த நியூக்ளியஸ் இஸ் கால்டு சைட்டோபிளாசம். ஸோ அப்போ நியூக்ளியஸ்க்கு வெளியில் இருக்கக்கூடிய போர்ஷன் வந்து ஃப்ளூயிட் லைக் போர்ஷன் வந்து என்னது அப்படின்னா சைட்டோபிளாசம். புரியுதா? நியூக்ளியஸ்க்கு வெளியில் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் இருக்கக்கூடிய வாட்டர் இந்த ஃப்ளூயிட் சப்ஸ்டன்ஸ் வந்து சைட்டோபிளாசம். உள்ளே இருக்கக்கூடிய நியூக்ளியோபிளாசமும் வெளியே இருக்கக்கூடிய சைட்டோபிளாசமும் இது ரெண்டும் சேர்ந்தா என்னது புரோட்டோபிளாசம். நியூக்ளியஸ்க்கு உள்ளே மட்டும் இருக்கக்கூடிய ஃப்ளூயிட் மெட்டீரியலுக்கு என்ன பேர் அப்படின்னா நியூக்ளியோபிளாசம் ஆர் நியூக்ளியர் ஃப்ளூயிட் அப்படின்னு பேர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இன்சைட் த சைட்டோபிளாசம் மைட்டோகாண்ட்ரியா பவர் ஹவுஸ் ஆஃப் த செல். ஸோ அந்த சைட்டோபிளாசத்துக்குள்ளே என்ன இருக்குது, அது வந்து ஜெல்லி லைக் சப்ஸ்டன்ஸில் இருக்கும் இல்லையா, அதுக்குள்ளே நிறைய செல் ஆர்கனல்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்குன்னா புதஞ்சிருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? அதில் ஒன்று என்னது அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியா. ஸோ ஏன் இந்த மைட்டோகாண்ட்ரியாவை பவர் ஹவுஸ் ஆஃப் த செல் அப்படின்னா ஏடிபியை ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால இது பவர் ஹவுஸ் ஆஃப் த செல் அப்படின்னு சொல்கிறாங்க. மைட்டோகாண்ட்ரியாஸா power house of the cell. Do you remember learning about the food as the energy source for the body? Just as wood is burned to release the stored potential energy to make a fire to heat some water. ஸோ வந்து நம்ம உட்டை வந்து என்ன பண்ணுறோம், பர்ன் பண்ணோம் அப்படின்னா என்ன இருக்கும் அப்படின்னா அதுலேருந்து வந்து அது நல்லா எரிஞ்சு என்ன ஆயிரும் அப்படின்னா வாட்டரை வந்து ஹீட் பண்ணுது இல்லையா. ஸோ அந்த மாதிரி நம்ம ஃபுட் எடுத்துக்கிறோம் இல்லையா, அந்த ஃபுட்டு எடுத்துக்கிற ஃபுட்டு இல்லை பிளான்ஸை ஃபுட் எடுத்துக்கிற ஃபுட்டு வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணக்கூடியது இந்த மைட்டோகாண்ட்ரியா. ஓகேவா? the food that you ate to be broken down in order to release the energy which can be used for your body to function. ஸோ அந்த எனர்ஜியாக வந்து கன்வெர்ட் பண்ணால் தான் என்ன பண்ணோம், அந்த ஃபுட்டை வந்து ப்ரோக்கன் பண்ணி எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணால் தான் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளோட பாடி வந்து எனர்ஜி கிடைச்சாதான் என்ன ஆகும், ஃபங்க்ஷன் ஆகும் இல்லையா. ஸோ அதனால தான் என்ன சொல்கிறாங்க, மைட்டோகாண்ட்ரியா ரெஸ்பான்ஸ் டு டூ திஸ் ஃபங்க்ஷன். அந்த ஃபுட்டை வந்து ப்ரோக்கன் பண்ணி எனர்ஜியாக ரிலீஸ் பண்ணக்கூடிய அந்த ஒர்க்கை யார் பண்ணுறாங்க அப்படின்னா செல்லில் இருக்கக்கூடிய மைட்டோகாண்ட்ரியா. ஓகேவா? வெரி ஆக்டிவ் செல்ஸ் ஹாவ் மோர் மைட்டோகாண்ட்ரியா தேன் செல் தட் ஆர் லெஸ் ஆக்டிவ். ஸோ நிறைய மைட்டோகாண்ட்ரியா இருந்துச்சு அப்படின்னா அந்த செல் வந்து எப்படி இருக்கும், ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். விச் டைப் ஆஃப் செல் டூ யூ திங்க் வில் ஹாவ் மோர் மைட்டோகாண்ட்ரியா, எ மசில் செல்ஸ் ஆர் எ போன் செல்? ஸோ நம்ம வந்து இதில் வந்து மசில் செல்லா இல்லை போன் செல் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்குமா, இது வந்து நிறைய வந்து எனர்ஜி தரக்கூடியது அப்படின்னு ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். ஓகேவா? வெரி ஆக்டிவ் செல் ஹாவ் மோர் மைட்டோகாண்ட்ரியா. ஸோ எது நிறைய மைட்டோகாண்ட்ரியா இருந்துச்சுன்னா அந்த செல் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஆக்டிவாக இருக்கும். இல்லை அப்படின்னா என்னது அப்படின்னா அதனோட ஆக்டிவ் வந்து கொஞ்சம் லெஸ்ஸாக இருக்கும். ஓகேவா? மைட்டோகாண்ட்ரியன் இஸ் அன் ஓவல் ஆர் ராட் ஷேப்டு டபுள் மெம்பரைன் பவுண்டட் ஆர்கனலி. ஸோ வந்து இந்த மைட்டோகாண்ட்ரியன் எப்படி இருக்கும் அப்படின்னா ராட் ஷேப்டு இருக்கும், டபுள் மெம்பரைன் அதாவது 2 லேயர் இருக்கும், 2 லேயர் ஆக்கப்பட்ட ஒரு ஆர்கனல். ஓகேவா? ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் ரியாக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் வித் த மைட்டோகாண்ட்ரியன் டு ரிலீஸ் எனர்ஜி. ஸோ ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் அப்படின்னா ஆக்சிஜன் அதாவது O2 இருந்துச்சுன்னா தான் என்ன பண்ணும் அப்படின்னா ரெஸ்பயர் நடக்கும். ஓகேவா? O2 இருந்தால் தான் ரெஸ்பயர் நடக்கும். ஸோ அந்த மாதிரி O2 இருக்கும்போது ரெஸ்பிரேஷன் நடக்கும்போது என்ன பண்ணும் அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியன் வந்து எனர்ஜியை ரிலீஸ் பண்ணும். ஸோ இட் இஸ் நோன் அஸ் த பவர் ஹவுஸ் ஆஃப் த செல். ஸோ அதனால தான் என்ன சொல்கிறாங்க, பவர் ஹவுஸ் ஆஃப் த செல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? The energy produced within the mitochondrion is used for all the metabolic activities of the cell. Metabolic activities அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அதாவது நம்ம ஃபுட் எடுத்துக்கிறோம் இல்லையா, அந்த ஃபுட்டை வந்து பிரேக் டவுன் பண்ணிட்டு ஸோ அது கெமிக்கல் எனர்ஜியாக ஒரு எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுது இல்லையா, அதுதான் என்னது அப்படின்னா மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ். ஓகேவா? இந்த மைட்டோகாண்ட்ரியாவோட ஸ்ட்ரக்சர் பாருங்கள். ஸோ இது வந்து டபுள் மெம்பரைன் இல்லையா, 2 டபுள் மெம்பரைன் சொல்லுவாங்க, த அவுட்டர் மெம்பரைன் அண்டு இன்னர் மெம்பரைன் இல்லையா. இன்னர் மெம்பரைன் இருக்கு இங்கே, சி 2 டபுள் மெம்பரைன், திஸ் இஸ்
So on the first outer membrane, this is outer membrane, and then inner membrane. உள்ள இருக்கக்கூடிய பொருள் வந்து உள்ள இருக்கக்கூடிய membrane வந்து என்னதுன்னா inner membrane. And then இந்த outer membraneக்கும் inner membraneக்கும் மிடில் ஒரு ஸ்பேஸ் இருக்கும். தட் இஸ் கால்டு இன்டர் மெம்பரைன் ஸ்பேஸ். புரியுதா? ஸோ இன்னர் மெம்பரைனுக்கும் அவுட்டர் மெம்பரைனுக்கும் மிடில் ஒரு ஸ்பேஸ் இருக்கும். அந்த கேப் இருக்கும். அந்த கேப்புக்கு பேர் இன்டர் மெம்பரைன் ஸ்பேஸ். ஓகேவா? ஸோ அந்த இது பார்த்தா செப்பல் வடிவத்தில் இருக்கும். ஸோ அந்த உள்ளே இருக்கக்கூடிய அமைப்பு வந்துன்னா கிறிஸ்டே அப்படின்றது. அதில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா கிரானியூல்ஸ் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். கிரானியூல்ஸ் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ பாருங்கள், இங்கே உள்ளே இருக்கக்கூடிய இந்த அமைப்புக்கு பேர் என்ன அப்படின்னா கிரானியூல்ஸ். இங்கே இருக்கக்கூடிய அந்த இங்கே இருக்கு இல்லையா, இந்த போர்ஷன் வந்து என்னதுன்னா இதுக்குள்ளே கிறிஸ்டே, இது வந்து கிரானியூல்ஸ் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கும். இது மேட்ரிக்ஸ், இந்த வளைவளையமாக இருக்கு இல்லையா, இது மேட்ரிக்ஸ். ஓகேவா? ஸோ இந்த மேட்ரிக்ஸில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஏடிபி சிந்தசைஸ் பண்ணக்கூடிய ஏடிபி இங்கே தான் வந்து என்னன்னா மைட்டோகாண்ட்ரியன் மேட்ரிக்ஸில் தான் என்ன பண்ணும் அப்படின்னா ஏடிபி சிந்தசைஸ் பண்ணும். அதாவது ஏடிபியை ஃபார்ம் பண்ணும், உருவாக்கும். ஓகேவா? ஸோ இங்கே போரின்ஸ் அப்படின்ற ஒரு மெட்டீரியல் இருக்கும். இதில் இது வந்து என்னதுன்னா அந்த எக்ஸ்சேஞ்சிங் ஆஃப் கேஸஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? ஸோ உள்ளே வந்து என்ன இருக்கும் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏ, மைட்டோகாண்ட்ரியாவுக்குள்ளே வந்து இருக்கக்கூடிய டிஎன்ஏ போர்ஷன், அண்ட் தென் ரைபோசோம்ஸ் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். உள்ளே வந்து ரைபோசோம், அதாவது ப்ரோட்டீனை ப்ரொடியூஸ் உருவாக்க சிந்தசைஸ் பண்ணக்கூடிய ரைபோசோம்ஸ் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கும். இதுதான் மைட்டோகாண்ட்ரியாவோட ஸ்ட்ரக்சர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு chloroplast. Food producers. Do you notice the green organelles present in plant cell and absent in animal cell? நம்ம நோட்டீஸ் பண்ணியிருப்போம், பிளான்ட் செல்லில் வந்து க்ரீன் ஆர்கனல்ஸ் ப்ரெசண்டாக இருக்கும், அனிமல் செல்லில் அது இருக்காது இல்லையா? ஸோ பிகாஸ் ப்ரெசன்ஸ் ஆஃப் குளோரோபிளாஸ்ட் மீன்ஸ் தட் இஸ் க்ரீன் கலர் பிக்மெண்ட்ஸ் காரணம். ஸோ அதனால் அந்த க்ரீன் செல் ப்ரெசண்டாக இருக்கிறனால பிளான்ஸோட லீஃப் இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா க்ரீன் கலரில் இருக்கும். அனிமல் செல்லில் அது இருக்காது. ஓகேவா? Chloroplasts are the only cell organelles that can produce food from the sun energy. ஸோ chloroplast என்ன பண்ணும் அப்படின்னா இது ஒரு செல் ஆர்கனல்ஸு, ஃபுட்டை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது, எனர்ஜி, அதாவது சன்னோட எனர்ஜியை பயன்படுத்தி என்ன பண்ணும் அப்படின்னா ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணக்கூடியது, ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது இதனோட கெப்பாசிட்டி, இதனோட ஃபங்க்ஷன். ஓகேவா? Only plants with chloroplast are able to do photosynthesis because they contain the very important green pigment chlorophyll. ஓகேவா? அதாவது சன்கிட்ட இருக்கக்கூடிய எனர்ஜி, சன் ஹீட் எனர்ஜியை வச்சு என்ன பண்ணும் அப்படின்னா பிளான்ட்டில் இருக்கக்கூடிய குளோரோஃபில் பிக்மெண்ட் வந்து இந்த க்ரீன் கலர் இருக்கு இல்லையா, க்ரீன் கலரில் இருக்கக்கூடிய, அதாவது இலையில் இருக்கக்கூடிய குளோரோஃபில் பிக்மெண்ட் மூலம் அதை வச்சு என்ன பண்ணும் அப்படின்னா ஃபோட்டோசிந்தசைஸ் பண்ணும், அதாவது ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணும். ஓகேவா? ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன அப்படின்னா ஃபோட்டோசிந்தசிஸ். ஓகேவா? ஸோ ஏன் வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியுது பிளான்டால் அப்படின்னா பிகாஸ் ப்ரெசன்ஸ் ஆஃப் த குளோரோஃபில் இன் லீஃப். ஓகேவா? குளோரோஃபில் எதில் இருக்கும் அப்படின்னா லீஃபில் இருக்கக்கூடிய ஒரு க்ரீன் பிக்மெண்ட். ஓகேவா? குளோரோஃபில் கேன் அப்சர்வ் radiant energy from the sun and convert it to the chemical energy which can be used by the plants and animals. ஸோ இந்த குளோரோஃபில் என்ன பண்ணும் அப்படின்னா சன்னோட ரேடியன்ட் எனர்ஜியை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதை என்னவா சேஞ்ச் பண்ணும், கெமிக்கல் எனர்ஜியாக வந்து கன்வெர்ட் பண்ணக்கூடியது. ஓகேவா? ஸோ அது இந்த மாதிரி ஃபுட் ப்ரிப்ரேஷன் பண்ணுறதுனால, ஃபோட்டோசிந்தசிஸ் மூலம் ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுனால ஸோ பிளான்ட்ஸுக்கும் யூஸு, அனிமல்ஸுக்கும் யூஸ். ஓகேவா? அனிமல் செல் லேக் குளோரோபிளாஸ்ட் அண்ட் ஆர் அனேபிள் டு டூ ஃபோட்டோசிந்தசிஸ். அனிமல் செல்லில் குளோரோபிளாஸ்ட் கிடையாது, அதனால் அதை என்ன பண்ண முடியாது, ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ லீஃபை பாருங்கள், இது லீஃபு, என்டையர் லீஃப்குள்ளே இருக்கக்கூடிய அந்த க்ரீன் கலர் இருக்கு இல்லையா, செல்லு உள்ள மைக்ரோஸ்கோபிக் ஸ்ட்ரக்சர். ஓகேவா? ஸோ இதுதான் என்னது அப்படின்னா செல்லு இருக்கக்கூடிய க்ரீன் பிக்மெண்ட். ஓகேவா? குளோரோஃபில்லு. ஸோ இங்கே பாருங்கள் உள்ளே வந்து குளோரோபிளாஸ்ட், அதுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த என்டையர் குளோரோபிளாஸ்ட் என்ன அப்படின்றது இங்கே காமிச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ திஸ் வீடியோ இஸ் ஓவர். We will see the next